திருப்பரங்குன்றம் மலை மீது உள்ள கல்லத்தி மரத்தில் சந்தனக்கூடு விழாவை முன்னிட்டு கொடி கட்டிய நபர்கள் மீது வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளதாக அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். இது தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் நாகேந்திரன் வழங்க கேட்கலாம். வணக்கம் நாகேந்திரன், இவர்கள் மீது எந்தெந்த வழக்குகளில் வழக்கு பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது? விரிவான விவரங்களை பதிவு செய்யுங்க நாகேந்திரன். வணக்கம் திவ்யா. திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா சந்தனக்கூடு விழா என்பது கடந்த 21ஆம் தேதி தொடங்கி இந்த மாதம் 6ஆம் தேதி வரை இந்த சந்தனக்கூடு விழா நடைபெற்றது. கடந்த மாதம் 21ஆம் தேதி அந்த தர்காவில் கீழே இருக்கக்கூடிய அந்த பள்ளிவாசலில் இருந்து எடுத்து செல்லப்பட்ட கொடி என்பது மலை மீது இருக்கக்கூடிய சிக்கந்தர் தர்கா அருகே இருக்கக்கூடிய கோவிலின் தலவிருட்ச மரமாக உள்ள அந்த கல்லத்தி மரத்தில் அந்த தர்காவினுடைய கொடி என்பது ஏற்றப்பட்டது. அன்று காவல்துறை பாதுகாப்புடன் அந்த கொடி என்பது எடுத்து செல்லப்பட்டு அந்த தர்கா நிர்வாகத்தினர் சுமார் 50க்கும் மேற்பட்டோர் மேலே சென்று அந்த கொடியை ஏற்றியிருந்தார்கள். இந்த நிலையில் நேற்று அந்த நீதிமன்ற அவமதிப்பு வழக்கில் நீதிபதி ER சுவாமிநாதன் கோவிலுடைய இடத்தில் இருக்கக்கூடிய அந்த கோவில் தலவிருட்ச மரமான கல்லத்தி மரத்தில் அந்த கொடி ஏற்றிய அந்த தர்கா நிர்வாகத்தின் மீது என்ன நடவடிக்கை எடுக்கப்பட்டது, ஏன் புகார் என்பது கொடுக்கப்படவில்லை என கேட்டார்கள். அது அப்போதுதான் அந்த உத்தரவுகளை பிறப்பித்தார். கோவில் நிர்வாகம் தரப்பில் இந்த கல்லத்தி மரத்தில் காவல் நிலையத்தில் புகார் கொடுக்க வேண்டும், அந்த காவல்துறையினர் அந்த புகாரை பற்றி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அந்த உத்தரவு என்பதை பிறப்பித்திருந்தார். அந்த உத்தரவின் அடிப்படையில் தான் நேற்று திருப்பரங்குன்றம் சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவிலின் உள்துறை கண்காணிப்பாளராக இருக்கக்கூடிய சத்தியசீலன் நேற்று இரவு திருப்பரங்குன்றம் காவல் நிலையத்தில் நேரில் ஆஜராகி புகார் ஒன்றினை கொடுத்திருந்தார். அதில் திருப்பரங்குன்றம் மலை மீது இருக்கக்கூடிய கோவிலுக்கு சொந்தமான இடத்தில் இருக்கக்கூடிய கல்லத்தி மரத்தில் விழாவின் போது ஒரு பிரிவினருடைய கொடியை அத்துமீறி சென்று உரிய அனுமதி பெறாமல் கொடியை கட்டியதாகவும் அந்த கொடியை கட்டியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கவும் அந்த கொடியை உடனடியாக தான் அந்த புகார் மனுவை கொடுத்திருந்தார். அவர் கொடுத்த அந்த புகாரின் அடிப்படையில் திருப்பரங்குன்றம் காவல்துறையினர் 3 பிரிவுகளின் கீழ் அந்த வழக்கு பதிவு என்பதை செய்திருக்கிறார்கள். அதில் என்னவென்று பார்த்தோம் என்றால், அடையாளம் தெரியாத சில நபர்கள் அந்த அனுமதி பெறாமல் அத்துமீறி சென்று அந்த ஒரு பிரிவுகளுக்கான அந்த கொடியை கட்டியதாகவும் அவர்கள் பிரிவின் கீழ் இந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. கடந்த 21ஆம் தேதி இந்த கொடி என்பது ஏற்றப்பட்ட நிலையில் இன்று அந்த வழக்கு பதிவு என்பது செய்யப்பட்டிருக்கிறது. இந்த தர்கா நிர்வாகத்தினர் ஆனால் அவர்கள் தர்கா நிர்வாகத்தினர் எனதான் அந்த புகார் என்பது கொடுக்கப்பட்ட நிலையில், ஆனால் காவல்துறையினர் பாதுகாப்புடன் தான் அந்த தர்கா நிர்வாகத்தினர் அன்று கொடியேற்றப்பட்ட அன்று அழைத்து செல்லப்பட்டார்கள். அன்று கொடியேற்றப்பட்டது. அதில் யார் யாரெல்லாம் இருக்கிறார்கள் என்பது குறித்த அந்த அடையாளங்கள் எல்லாமே காவல்துறையினருக்கு தெரிய வந்தாலும் கூட, ஆனால் காவல்துறையினர் அடையாளம் தெரியாத சில நபர்கள் எனத்தான் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அந்த தர்கா நிர்வாகத்தினுடைய பெயர்களை அந்த வழக்கு பதிவில் சுட்டிக்காட்டவில்லை. இந்த நிலையில் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ள நிலையில் இதில் மேல் விசாரணை அடுத்த கட்ட விசாரணை அடுத்தடுத்த நகர்வுகள் நடைபெறும் என கூறப்பட்டு வருகிறது. இதற்கு அடுத்தாப்புள் பார்த்தோம் என்றால், அந்த கோவிலுடைய உள்துறை கண்காணிப்பாளர் கொடுத்த புகாரின் அடிப்படையில் இனி அந்த கொடி உடனடியாக அகற்றப்படுமா என்பது குறித்து காவல்துறையின் அடுத்த கட்ட விசாரணையில் தான் முழுமையான விவரங்கள் தெரிய வரும். திவ்யா, முழுமையான விவரங்களுக்கு நன்றி நாகேந்திரன். இந்த பண்டிகை நாட்களை முன்னிட்டு வில்லா மனைகளை முன்பதிவு செய்து ஸ்டாம்ப் டியூட்டியில் 50% வரை தள்ளுபடி பெறுங்கள். பிரீமியம் வில்லா plots across Tamil Nadu from 4.5 lakhs to 3 crores. Bondeyar G Square. For details call 8939750009.